வணக்கம் சார். வணக்கம் சார். Trident ஃபார்மிங் இம்ப்ளிமெண்டேஷன் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் ஃபார்மர் ரொட்டவேட்டர் பண்ணுறோம் சார். நாங்கள் வந்து ரொட்டவேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்இ, ஹெச்டி. எல்இ வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹெவிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஹெச்டி பார்த்தீங்கன்னா ஹெவிடிட்டி மிஷின்ஸ். இப்போ எல்இயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 36 பிளேடு பண்ணுறோம். அதுக்கப்புறம் 42 பிளேட் பண்ணுறோம். 36 பிளேடு இங்கே இருக்கிற மிஷின் தான் 36 பிளேடு. நாங்கள் வந்து 2 மாடல் பண்ணுறோம். ஒன்று வந்து செயின் ட்ரைவ் பண்ணுறோம், இன்னொன்று வந்து கேர் ட்ரைவ் பண்ணுறோம். இது என்ன மாடல் சார்? இது வந்து செயின் ட்ரைவ். ஓகே 36 செயின் ட்ரைவ். ஓகே. இங்கே இருக்கிறது எல்லாமே செயின் ட்ரைவ். இங்கே இருக்கிறது எல்லாமே செயின் ட்ரைவ். 42 பிளேடு நம்ம வந்து ஹெச்டி பண்ணுறோம், ப்ளஸ் வந்து கேர் ட்ரைவ் பண்ணுறோம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த மிஷின்ஸோட இது பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 5 ml பண்ணுறோம். இந்த டாப் ஃப்ரேம் எல்லாமே வந்து 5 ml பண்ணுறோம். நல்லா ஸ்ட்ரென்த்தாக லைஃப் லாங் லைஃப் வரும். அதுக்கப்புறம் இந்த டியூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இயர்டபிள்யூ டியூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். பைப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீம்லெஸ் பைப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கியர் ஹவுசிங் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேஸ்டிங் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். 500/7 அந்த ரேஷியோவில் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து கியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து EN 355 அதில் தான் பண்ணிட்டு இருக்கோம். EN 355 ரேட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாக் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா EN 8 அந்த பிராண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பை ஓன்டாக பண்ணிட்டு இருக்கோம். இது எத்தனை வெயிட் சார்? எத்தனை கிலோகிராம்? இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 350 kgs வரும். 350 kg. இந்த 36 பிளேடு ரெகுலர் செயின் டைப். செயின் டைப் வந்து 350 கிலோ வரும். இது கீர் டைப்னா சார்? கீர் டைப் ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா 430 கிலோ வரும். 430 கிலோ. இது எல்டிங்களா? இது எல்டி. கீர் டைப்லேயே எல்டி இருக்குங்களா? கீர் டைப்லேயும் எல்டி இருக்கு. கஸ்டமர் நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன டைப் பண்ணாலும் பண்ணுறோம். இது வந்து 5 ஃபீட் பண்ணுறோம், 4 ஃபீட் பண்ணுறோம், 6 ஃபீட் பண்ணுறோம், 7 ஃபீட் பண்ணுறோம், 8 ஃபீட் வரைக்கும் பண்ணுறோம். நிறைய வேரியன்ட் இருக்கு. கஸ்டமர் என்ன நீட் கேட்குறாங்களோ அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அந்த டிராக்டர் அவங்க என்ன டிராக்டர் கஸ்டமர் என்ன டிராக்டர்ஸ் வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா டைப் மாடலும் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றதால அவங்களோட ஸ்பெசிஃபிக் ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ரொட்டவேட்டர் பார்த்துட்டு எடுக்கிறத விட நீங்க உங்களுக்கு என்ன ரொட்டவேட்டர் வேணுமோ அதே மாதிரி நம்ம செஞ்சு தரோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஆஃபர் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, டைரக்ட் சேல் பண்றோம். டைரக்ட் டு ஃபார்மர். நீங்க டைரக்டா கால் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் இங்கே தான் இருக்கு. கால் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா ஆர்டர் பண்ணீங்கன்னா டைரக்ட் டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே. என்ன மாதிரி ரொட்டவேட்டர் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க, நாங்க அனுப்பி வச்சிருக்கோம். இது என்ன பெயிண்டிங் என்ன சார்? இது பெயிண்டிங்ல இது பவுடர் கோட்டிங் தான் பண்றோம். பவுடர் கோட்டிங் தான் பண்றீங்க. நார்மலா நீங்க இந்த பவுடர் கோட்டிங் மட்டும் தான் பண்றீங்களா வேற ஏதாவது பண்றீங்களா? பவுடர் கோட்டிங் பண்றோம், பெயிண்டும் பண்றோம். பவுடர் கோட்டிங் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்றதால இது எல்லாமே பவுடர் கோட்டிங் பண்றோம். இப்போ நார்மலா பெயிண்ட் வேணும் கஸ்டமர் என்ன அதுலயும் வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி தரோம். ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமருடைய இது தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தரீங்க. ஆமா ஆமா. கஸ்டமர் இந்த மாதிரி வேணும்னா இருக்கோ அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி தரோம். நம்ம இன் அண்ட் அவுட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன் பிளான்ட் உள்ள தான் பண்றோம். நம்ம கியர்ல இருந்து கிரவுண்ட்ல இருந்து பினியன்ல இருந்து ஜாக் ஷாப்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து மெட்டீரியல் வாங்கி கிரேடை பார்த்து மெட்டீரியல் வாங்கி செலக்ட் பண்ணி நாங்களே உள்ள வந்து கட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஜிங் தான் பண்றோம். ஃபோர்ஜிங் தான் வெளியே போகுது. ஃபோர்ஜிங் பண்ணி திருப்பி மெட்டீரியல் வந்தோடனே மிஷினிங் பண்றோம், ஃப்ரீ மிஷினிங் பண்ணிட்டு அதுக்கு கியர் கட்டிங் பண்றோம். கியர் கட்டிங் பண்ணோம்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணா நார்மலைஸ் பண்றோம். நார்மலைஸ் பண்ணது தான் ஃபினிஷ் ப்ராடக்ட் ஆகும். ஸோ A to Z எவ்ரிதிங் வந்து நம்ம ஆல் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள தான் பண்றோம். ஃபோர்ஜிங் மட்டும் தான், ஃபோர்ஜிங் ஹீட் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் வெளியே அவுட் சோர்சிங் பண்ணுவாங்க. எல்லா மட்டுமே நான் வந்து உள்ள தான் பண்றோம். பார்டர் எதுவும் கிடையாது. ஓகே. எல்லா மிஷின்ஸும் நான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா எல்லாமே நம்ம உள்ளே தான் செய்றோம். ஸ்பேக் வாஷ் எல்லாமே வச்சு. ஆமா எல்லா ஸ்பேஸும் நம்ம கிட்ட இருக்கும். ஓகே. சோ அப்ப நீங்க என்ன இம்போர்ட் பண்ணி எதுவும் பண்றது இல்ல? இம்போர்ட் பண்ணி நாங்க எதுவும் பண்றது இல்ல. எல்லாமே இந்த கேஸ்கெட்ஸ் ஒரு 10% தான். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்கெட்ஸ், பேரிங்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் நம்ம வந்து பண்றோம். மத்தபடி டாப் டு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உள்ளே தான் மேனுஃபேக்சர். ஓகே. ஃபார்மர்ன்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷமா இருக்கு. அம்பத்தூர் எஸ்டேட்டுக்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம இப்போ எங்களோட ஓன் பிரான்ச்சே வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனத்தில் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தநாடு தஞ்சாவூர் ஒருத்தநாடு ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க நியர்பை அங்க இருக்குன்னா நீங்க அங்க கனெக்ட் பண்ணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஒரே யூனிவர்சல் ரேட் தான். இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் அதே ரேட்டு தான். நீங்க தஞ்சாவூர் போய் எடுத்தீங்கன்னா அதே ரேட்டு தான். நீங்க வந்து திண்டிவனம் போய் எடுத்தீங்கன்னா அதே ரேட்டு தான். ஹைதராபாத்ல நம்மளோட பிரான்ச் அங்க போய் எடுத்தாலும் அதே ரேட், யூனிவர்சல் ரேட். எங்க போனாலும் ஒரே ரேட் தான். அபார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு நீங்க மத்த ஸ்டேட்லயே சேல்ஸ் பண்ணிட்டீங்க. மத்த ஸ்டேட் பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து ஓவரால் வந்து நாங்க 4 ஸ்டேட் பண்றோம். ஓகே. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, 4 ஸ்டேட் பண்ணிட்டோம். ஓகே. இங்க இருந்து எங்க வேணாலும் நம்ம வந்து எல்லாமே ஒரே ரேட் தான். எல்லா இடத்துலயும் ஒரே ரேட் தான்.
ரேட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இங்கே எடுத்தாலும் அதே ரேட் தான். ஏன்னா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாமல் டேரக்ட் சேல் டு ஃபார்மர், விவசாயிகிட்ட நம்ம டேரெக்டாக மிஷினை சேர்க்கணும். இந்த விதத்தில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் வர காஸ்ட் வந்து கட் பண்ணி நம்ம விவசாயிக்கு வந்து சேவ் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி டேரெக்டாக விவசாயிக்கு 25 இயர்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது எப்படி சார் உங்கள் நம்ம தமிழ்நாட்டில் உங்கள் மார்க்கெட் ஏரியா அப்படின்னா எந்த ஏரியா நிறைய இருக்குது? இப்போ நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா டெல்டா ஏரியா ஃபுல்லாக நம்ம மிஷின்ஸ் அதிகமாக சேல் பண்ணுறோம். நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 2,000 to 4,000 மிஷின்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அந்த பெல்ட் தஞ்சாவூர் பெல்ட் ஃபுல்லாக நம்ம மிஷின்ஸ் நிறைய பார்க்கலாம், நிறைய சேல் ஆயிருக்கு. இப்போ ஆஃப்டர் கோவிட் அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆகி இப்போ கொஞ்சம் பிக்கப் பண்ணுறதால தான் நாங்களே ஓன் யாருக்கும் கொடுக்குறது எங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் தான். நீங்கள் அந்த ரேட்டு கேட்டு நீங்கள் செக் பண்ணி எல்லா இடத்துலையும் ஒரே ரேட் தான் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பிஸ்னஸ் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிஷின்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த சைட் பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 8 mm யூஸ் பண்ணுறோம். இந்த சைட் பிளேட் வந்து 8 mm யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது ஹெச்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த டாப் ஃப்ரேம் வந்து 5 mm யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதோட பைப் வந்து ERW பைப்புன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ வெல்டட் பைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த டைப் யூஸ் பண்ணுறோம். இந்த ரோட்டரி பைப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சீம்லெஸ் பைப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஆயில் கவர்டு பார்த்தீங்கன்னா வந்து EW யூஸ் பண்ணுறோம். அந்த அந்த மெட்டீரியல் வந்து நம்ம வாங்கி பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்கப்புறம் கீழே வந்து ரோட்டரி ஷாப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சீம்லெஸ் பைப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பெண்டு இந்த இதெல்லாம் வந்து வரவே வராது, எல்லாமே நம்ம வந்து 8 mm தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் உங்களுக்கு மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் சைட்லேருந்து நாங்கள் வாங்க ஃபீட்பேக் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா லாங் லைஃப் வருதுன்ற மாதிரி தான். 25 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க போது சக்ஸஸ்ஃபுல் இல்லாமல் சார் ரன் பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம். இப்போ இது வாரண்டி எப்படி சார் இந்த ரொட்டேட்டருக்கு? நம்ம வாரண்டி வந்து 1 year பண்ணலாம் சார். வாரண்டி 1 year வாரண்டி இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போனால் தேய்மானம் இல்லாத பொருள் 1 year வாரண்டி. ட்ரைலிங் போர்டு வந்து நம்ம 2 year பண்ணிருக்கோம். ஓகே. இது நம்ம ரொட்டவேட்டர் தவிர்த்து வேற ஏதாவது பண்றீங்களா? ரொட்டவேட்டர் தவிர்த்து நம்ம கல்டிவேட்டர் பண்றோம் சார். கல்டிவேட்டர்லயே நம்ம ஆல் மாடல் பண்றோம். கல்டிவேட்டர்ல கஸ்டமர் அந்த மாதிரி என்னென்ன நம்பர் ஆஃப் கல்வி இது கேக்குறாங்களோ ரேட்ஸ் கேட்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி தரோம். கல்டிவேட்டர் ரொட்டவேட்டர்ல அவங்க கஸ்டமரோட ஆப்டிமைசேஷன் எது இருக்கோ அது எல்லாமே பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம எனக்கு இந்த மாதிரி கல்டிவேட்டர் வேணும், இந்த மாதிரி இத்தனை பிளேட்ல இந்த இதெல்லாம் இந்த மாடல் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி செஞ்சு தரீங்க. இது இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்தா எத்தனை நாள்ல சார் உங்களுக்கு டெலிவரி கொடுப்பீங்க? ஆர்டர் கொடுத்தா மிஷின் கிட்ட இருந்துச்சுன்னா மறுநாளே மார்னிங் நீங்க புக் பண்ணுறோன்னா மறுநாள் காலையில நம்ம வந்து VLR பாசம் வச்சு நம்ம அனுப்பிச்சிக்கிறோம். ஓகே. அது இல்லாமல் நம்ம இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் சைஸ் கிடைக்கிற சைஸ் ரேர் சைஸ் இப்போ சில பேர் வந்து 7 feet கேட்பாங்க, 7 feet 8 feetலாம் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் நான் வந்து 7 days லேட் டைம் சொல்கிறது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 50% பேமெண்ட்டை வந்து 50% பேமெண்ட்டை வந்து ஓகே அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணோம். ரெவென்யூ வந்து ஆஃப்டர் பிஃபோர் டிஸ்பேச்மென்ட் பண்ணிட்டோம் நம்ம மிஷின் வந்து சென்ட் பண்ணுவோம். ஓகே. இது இல்லாமல் நம்ம வந்து ஃபண்டுக்கு வந்து ப்ராப்ளமா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஃபினான்ஸ் ரெடி பண்றீங்க. ஃபினான்ஸ் ரெடி பண்ணி EMI அப்ளை பண்ணி